ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்லா சுட சுட ஆவி பறக்க மெத்தனை இட்லியோட நம்ம பொடி சட்னின்னு எத்தனை வகைகள் இருந்தாலும் இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்றது ஒரு அலாதி தான். அதுவும் இன்றைக்கி நான் செஞ்சுருக்க சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பே இல்லாமல், ஆனால் பருப்பு போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதில் பருப்பு போடலன்னு. பருப்பு போட்டால் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட கலர், டெக்ஸ்டர், டேஸ்ட், ஃப்ளேவர் உட்பட உங்களுக்கு பக்காவாக சாம்பார் மாதிரியே இருக்கும். ஆனால் இது சாம்பார் தான் சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு எம்மையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் மாற்றிக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இது கூடவே 2 சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 2 கிளாஸ் போல் நான் தண்ணி விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். 2 விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது 2 விசில் விட்டாச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு. இப்போது இதோடைய தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் நம்ம இருத்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மத்து இல்லாட்டி பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி மசிக்கிறோன்னா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்தாப்பில் வரும். அதுக்காக தான் நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா சேர்ந்தாப்பில் மசிச்சு எடுத்துக்கலாம். மசித்த பிறகு அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் கலந்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது கூட ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு தாளிப்பு தான் தாளிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அந்த குக்கரில் இருக்கக்கூடிய நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் சாம்பார் பொடி கலந்துருக்கேன். சாம்பார் பொடியும் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் நீர்க்கவே இருக்கட்டும். இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் பக்கம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் செம வாசனையாக இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நீர்க்க கரைச்சி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் நம்ம தாளிப்போடு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த கரைசலோட தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலை மாவு கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு கரைசல் விட்டதுக்கப்புறமா கையோடு கிளறி விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா கெட்டியாயிடும். ஸோ கடலை மாவு விட்டதுக்கப்புறம் இறுக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாது கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் சேர்ந்தாப்பில் கொதித்து வந்திருக்கு. நல்ல கமகமகமன் நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம கடலை மாவு ஃப்ரெஷ்ஷாக தான் கரைச்சி விட்டுருக்கோம். கண்டிப்பாக அதில் பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. 1 or 2 கொதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொதி கரைசல்லே அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். நல்ல 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணால் நீங்கள் தூவிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி சூப்பராக மணக்க அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பருப்பு சேர்க்கலன்னு சொன்னாதாங்க தெரியும். அந்த அளவுக்கு இது கலர், டெக்ஸ்டர், டேஸ்ட், ஃப்ளேவர் உட்பட அப்படியே அருமையாக இருக்கும். அருமையான மணக்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட்லேயும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, எஸ்பெஷலி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.